ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து நான் ஒரு 10க்கு மேலே எடுத்திருக்கேன். ஏன்னா இது சின்னதாக இருக்குது, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் விட வேணாம், எண்ணெய் இல்லாமல் வெறும் இதில் தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து கடலப்பருப்பு வந்து வறுபட வந்து லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலப்பருப்பு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வறுத்த பிறகு இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா வறுத்தமாக வந்து ஒரு பருப்பு வறுப்படும், இன்னொரு பருப்பு வறுப்படாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பும் பொன்னிறமாகி நல்லா வறுப்பட்டுருச்சு. இதுவும் வந்து அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். நல்லா வறுத்துக்கோங்க. தீயை மட்டும் விட்டுறாதீங்க. கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டுருச்சு. இது வந்து நல்லா லைட்டாக வறுத்துனா வாசம் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் வந்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க கடலப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிளகு ஜீரகம் வெந்தயம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெந்தயம் ஜீரகம் மிளகு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ இதுவும் வந்து பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் போட்டுக்கோங்க. காரம் வந்து ரொம்ப காரமான மிளகாய் இருந்தால் மிளகாய் வந்து குறைச்சிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. புளியோதரை பவுட்ரு வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி கப்பில் போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் புளி சாதம் செய்கிறீங்களோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வச்சு எப்படி புளி சாதம் செய்கிறதுன்னு இன்னொரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.